நம்ம எல்லாருமே நம்மளோட ட்ரீம் ஜாப், அதாவது ஃபஸ்ட்டு ஜாபை ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்போம். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம், அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு 1 இயருக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு செகண்ட் இயர் ஜம்ப் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஆப்வியஸாக நமக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அகைன் தேர்ட் இயர் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு ஜம்ப் பண்ணுறோம், அண்ட் ஆப்வியஸாக சேலரி இன்க்ரிமெண்ட் அண்ட் ஆல்சோ நமக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஒரு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது அப்படியே உண்மையிலேயே ரியல் டைமில் அது நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நடக்கிறது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நான் நெகட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் நெகட்டிவாக பேசலை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு நடந்திருக்காது அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ ஒரு சில பீப்புளுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாத பீப்புளுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு நமக்கு தெரிஞ்சாலே அதை நம்மளால் மோரோவர் டேக்கிள் பண்ணிட முடியும். அண்ட் ஆல்சோ நம்மளாலே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கெரியர் க்ரோத் பில்ட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்பர் 1, எஃபர்ட்ஸ் இன் த ராங் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக இது ஒரு ரொம்பவுமே ஒரு அன்ஸ்போக்கன் ட்ரூத் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி யாருமே நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் என்ன வந்து எஃபர்ட்ஸ் போடுங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுங்கள், அப்ஸ்கில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் எல்லாருமே பேசியிருந்தாலுமே பேசாத ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்கனைசேஷனோட பார்ட் அப்படிங்கிறது உங்களோட கெரியரை பில்ட் பண்ணுறதுல ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக பாஸ்ட் அவுட் ஆகி வெளியே வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பில்ட் ஆகிடும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ காலேஜ் பாஸ்ட் அவுட் ஆனவுடனே ஒரு ஜாபில் ப்ளேஸ் ஆகி ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து எடுத்துகிட்டு போகிற டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிற சிச்சுவேஷனில் ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஒரு 3 months டைம் இருக்கும், ஒரு சிலருக்கு 6 months, ஒரு சிலருக்கு 1 year வரைக்குமே டைம் இருக்கும். அந்த டைம் இருக்கிறவங்கனால அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லை வந்து ட்ரை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து கெரியரை நம்ம எந்த சைடில் கொண்டு போகலாம் டிசைட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பாஸ்ட் அவுட் ஆன ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஹிட் ஆகும். அவங்க வந்து ஏர்னிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆக முடியும். அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஸ்கில்க்கு ரிலேட்டடாக இல்லாத ஜாப் ரோலை வந்து ஃபஸ்ட்டு போய் ப்ளேஸ் ஆவாங்க. ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் எண்ட் அப் ஆயிருப்பாங்க. ஆனால் நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, அது ரெஸ்பான்சிபிலிட்டினால நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம எதையுமே ப்ளேம் பண்ண முடியாது, சிச்சுவேஷனையும் ப்ளேம் பண்ண முடியாது, உங்களோட எஃபர்ட்ஸையும் ப்ளேம் பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்கள் ஏர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஓகே. அந்த கெரியர்லேயே நம்ம ரிலே பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே எல்லாரோட லைஃப்லையுமே இனிஷியலாக ஃபஸ்ட் ஜாபை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சேலஞ்சிங்கான பார்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் தான் உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ண போகிற ஒரு ப்ளேஸ். ஆனால் மோஸ்ட்லி நிறையா பீப்புள் இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் ரோலை வந்து நீங்கள் ப்ராப்பராக டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட கெரியருக்கு தேவையான ஒரு 50% ஒர்க் வந்து டன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஜாப் ரோல் தான் உங்களோட கெரியரை எந்தளவுக்கு உங்களால் அப்கிரேட் பண்ண முடியும், எந்த டேரெக்ஷனில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை டிசைட் பண்ண போகுது. இந்த இடத்துல நான் சேலரி பற்றி பேசல. சேலரி தவிர்த்து நம்ம ஒர்க் பண்ண போகிற ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆர்கனைசேஷனோட என்வரான்மெண்ட் இருக்குது, அண்ட் ஆல்சோ உங்களோட எஃபர்ட்ஸை எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ராங்கான ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிலேட்டபிள் ஜாப் ரோலை நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னாலே உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது பாதி அடி வாங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேரெக்ஷனை பிடிச்சி உங்களோட கெரியரை நீங்கள் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இனிஷியலாக நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஜாப் ரோலை வந்து எப்போவுமே உங்களோட ஸ்கில்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி ஜாப் ரோலை சூஸ் பண்ணிடுது அப்படிங்கிறது உங்களோட கெரியரை பில்ட் பண்ணுறதுல பாதி வேலையை முடிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்கில் செட்டுக்கு ரிலேட்டபிளாக இருக்க மாதிரி ஜாப் ரோலை சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கெரியரை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் நான் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண மாதிரி எல்லாருக்குமே சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமையாது. டைம் எடுத்து நம்ம ஒரு ஜாப் ரோலில் ப்ளேஸ் ஆகிற அளவுக்கு நமக்கு சிச்சுவேஷன் அமையாது. ஆப்வியஸ்லி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி முக்கியம். அதனால் நிறைய பேர் வந்து நீங்கள் மோஸ்ட்லி யாருமே இந்த விஷயத்தை வந்து தெரியாமல் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட கெரியரை வந்து பாதிக்கும்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வேறு ஜாப் ரோல் எல்லாருமே போயிருப்பீங்க. அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹியர் வென் வி கெட் இன்டு த செகண்ட் பாயிண்ட், ஸ்கில். உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிறது மூலிமா உங்களால் ஈஸியாக ஆர்கனைசேஷன் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யாரும் வேல்யூ பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன ஒரு ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட என்ன ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதான் எல்லா ரெக்ரூட்டருமே பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லையா எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனில் எவ்வளோ நாள் முடியுமோ அவங்க லே ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட சிச்சுவேஷன் அமையும். அதே மாதிரி நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு ஸ்கில் செட் லேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எண்ட் ஆஃப் தி டே ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ROI தான் முக்கியம். ஸோ உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்கன்னா அந்த சேலரிக்கு என்ன ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து பார்ப்பாங்க. ஆர்கனைசேஷனுக்கு என்ன ஒரு ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அப்படி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்கில்ல நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். சேம் ஆர்கனைசேஷன்லேயே உங்களால் நல்ல க்ரோத் பார்க்க முடியும். ஸோ தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே பெரிய ரெட் ஃப்ளாகாக இருக்கும். நிறையா ஃபியூச்சரிஸ்டிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கப்ப ஏஐயோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாகிட்டு இருக்க டைமில் நீங்கள் எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டூல்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் கெரியரை நெக்ஸ்ட் லெவல் போக விடாமல் லேக் பண்ண வைக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலை விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த ஸ்டைலும் நமக்கு தேவை. அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ்டு டூல்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். மோரோவர் அட்வான்ஸ்டு டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியான டைம் கன்சம்ஷனில் ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக அடி வாங்கும். ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணுவாங்க. செட் ஆஃப் ஜாப் ரோலில் இருக்க 2 எம்ப்ளாயி என்ன டைம் டியூரேஷனில் ஒரே வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறத கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மோரோவர் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அட்வான்ஸ்டு டூல்ஸை வந்து நம்ம எப்போவுமே லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டே அப்டேட்டட். நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரை டு கண்ட்ரோல் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏஐ, நாட் லெட் தி ஏஐ எக்ஸிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் யூ. நம்ம கேரியரை அப்கிரேட் ஆக விடாமல் தடுக்கிறதுல மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பாயிண்ட் வந்து நெகோஷியேஷன். நான் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. லைக் நல்ல ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்கில் செட் இருக்குது, அண்ட் ஆல்சோ நல்ல அட்வான்ஸ்டு டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, அண்ட் டைமுக்கு நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க உங்கள் ஒர்க்கை. அப்படி இருக்கும்போது நீங்கள் லேக் ஆகிற விஷயம் என்னவாக இருக்குன்னா நெகோஷியேஷன். நம்ம கெரியரில் நமக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்கான ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகோஷியேஷன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நெகோஷியேஷன் பேசுகிறதுக்கு அவ்வளோ ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. நெகோஷியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரெக்ரூட்டருக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் வேலிடாக பேசுகிறீங்க, உங்களுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வேல்யூஸை வந்து பாயிண்ட்ஸாக எடுத்து வைக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ரெக்ரூட்டர் வாட்ச் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்காக நீங்கள் ஷவுட் அவுட் பண்ணுற ஒரே விஷயம் அந்த நெகோஷியேஷன் தான். அந்த நெகோஷியேஷன்லேயே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் எந்த ஒரு வேலிடான பாயிண்ட்ஸும் நீங்கள் பேசலை அப்படின்னா உங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது அப்படியே கட் டவுன். உங்களுக்காக நீங்கள் தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஸோ எப்போவுமே நெகோஷியேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும்னா. ஓகே, வி ஆர் நியரிங் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஸோ ஓவரால் நம்மளோட கெரியரை நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்காகட்டும், இல்லை நம்மளோட ஜாப் ரோல் எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கான யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கவியரசன் ராஜ்.